முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு குழந்தை தொழிலாளருக்கு எதிரான ஒரு கேரக்டர்ல வந்து ரஜினி நடிக்கிறாரு அப்படின்னு. அந்த கொத்தடிமைகளாகவும், அங்கங்க இந்த செங்கல் சூளையில சில ஃபேக்ட்ரிலாம் வந்து குழந்தை தொழிலாளரை வச்சு இது பண்றாங்க இல்லைங்களா? அத கண்டுபிடிக்கிற அதுக்கு எதிரான ஒருத்தர்னாங்க. ஆனா கிடையாது. இது முழுக்க வேட்டைன்னு டைட்டில் வந்த பிறகு தெரிஞ்சுங்களா? அந்த டைட்டில் மேல அவருக்கு எவ்வளோ பெரிய ஆசை பாருங்க வந்து. குறிப்பா வந்து டைட்டில் ஒரு படம் வந்து ஓகே ஆகுது அப்படின்னா, அந்த டைட்டில் சொல்றது வந்து ரஜினி தான். ரொம்ப காலமா இருக்குது. அது ஒரு சம்பவம் சொல்லணும்னா, கவிதாலயா புரொடக்ஷன்ல ஒரு படம் ரெடியாகி, அந்த படத்த வசந்த் இயக்கத்தா இருந்தது. அப்புறம் வசந்த் வெளிய போய், சுரேஷ் கிருஷ்ணா உள்ள வந்து, சுரேஷ் கிருஷ்ணா முடிவானோன உட்காந்து, "சார் ரஜினி சார் நீங்க டைட்டில் சொல்லுங்க" அப்படின்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம அண்ணாமலை அப்படின்னாராம். பின்னாடி இருந்து 2 பேர் குரல் குடுத்தாங்களாம். "அண்ணாமலைக்கு அரோகரா" அப்படின்னாங்க வந்து. பாலச்சந்தரே சிரிச்சாராம். "என்ன ரஜினி அண்ணாமலை அது இது உண்ணாமலைன்றீங்க" அப்படி. "சார் கரெக்ட்டா வரும் அந்த டைட்டில். சரியா இருக்கும்" அப்படின்னு. அந்த படத்தோட வெற்றி என்னன்னு நமக்கு தெரியும்.